ஆமா, யார பார்த்து உருவ கேலி பண்றீங்க? பெண்கள்னாலே உடல் ரீதியா வலிமையா இருந்துடவே கூடாது, வெறும் அழகா மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற பழைய எண்ணத்தை தயவு செய்து மாத்திங்க அப்படின்னு மிருனால் தாக்கூருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க பிபாஷா பாசு. மிருனால் தாக்கூர் பல மொழிகள்ல முக்கியமான படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டா கூட அவங்களும் நடிகர் தனுஷும் காதலிக்கிறாங்க அப்படின்னு பல தகவலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்பெல்லாம் இல்லப்பா, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து கிளாரிட்டியை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்க இப்போ ரீசெண்டா ஒரு புதிய சர்ச்சையில மாட்டிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு காரணம் அவங்க ரீசெண்டா பண்ண ஒரு விஷயம் கிடையாது. முன்னாடி அவங்க கொடுத்த ஒரு நேர்காணல் இப்போ ரீசெண்டா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இன்டர்வியூல நடிகை பிபாஷா பாசுவை உருவக்கேலி பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதாவது பிபாஷா பாசு கொஞ்சம் ஆண் போல மசூல்ஸோட இருக்கிறாங்க, ஆனா நான் பாத்தீங்கன்னா அவங்களோட பெட்டரான ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ ஷேர் ஆக்கிட்டு இருக்கு. இதை உடனே எடுத்த நெட்டிசன்கள் இதை பார்த்து சும்மா விடுவாங்களா, அதை அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி சோஷியல் மீடியால அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த பிபாஷா பாசு, ஓஹோ இப்படியெல்லாம் பேசிருக்கீங்களா என்ன பத்தி, இந்த வர்றேன் அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரியில வலிமையான பெண்கள் மற்றவங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, அழகான பெண்களே இங்க பாருங்க, தயவு செய்து மசில்ஸ் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஏன்னா பெண்கள் உடல் ரீதியாக வலிமையா இருந்துடவே கூடாது அப்படின்னு பழைய கால எண்ணத்தோட பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு மிருனால் தாக்கூருக்கு தன்னுடைய பதிலடியை தன்னோட ஸ்டைல கொடுத்திருக்கிறாங்க பிபாஷா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.